பழம்பெரும் நடிகை மறைவு. சவுகார் ஜானகியின் சினிமா பயணம். திரை உலகினர் அதிர்ச்சி. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே நெஞ்சமோ என்ற பாடல் வரிகளுக்கேற்ப இவரது வாழ்க்கை சோகத்தில் மூழ்கினாலும் பலரை சோகத்தில் இருந்து எழுப்பிய இவரது திரைப்பயணம் இன்றுடன் நிறைவடைந்தாலும் மக்கள் மனம் முழுவதும் நிரம்பியிருக்கும் இவரது வாழ்க்கை பயணத்தை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். சவுகார் ஜானகியின் இயற்பெயர் சங்கரமஞ்சி ஜானகி. இவர் 1931 டிசம்பர் 12ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் ராஜமுந்திரியில் பிறந்தார். ஒரு முந்திரி போல படத்தில் நடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாகி பின்னர் குணச்சித்திர நடிகையாக மாறி பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த கலைஞர் சவுகார் ஜானகி சிறு வயதிலிருந்தே கலை மீது ஆர்வம் கொண்டிருந்தார். திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பே வானொலி நிகழ்ச்சிகள் மற்றும் நாடக மேடைகளில் தனது திறமையை வெளிப்படுத்திய இவர் பின்னர் சினிமாவை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார். 1950ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படமான சவுகார் அவரது திரையுலக வாழ்க்கையை மிகப்பெரிய திருப்பு முனையாக மாற்றியது. அந்த திரைப்படத்தின் பெயரே பின்னாளில் அவருக்கு சவுகார் ஜானகி என்ற திரைப்பெயரை பெற்று தந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவிலும் அவர் காலடி எடுத்து வைத்தார். வளையாபதி திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமான இவர் அடுத்தடுத்து கிடைத்த வாய்ப்புகள் மூலம் முன்னணி நடிகையாக உயர்ந்தார். அக்காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்தும் நடித்திருக்கிறார். 1950 மற்றும் 1960களில் சவுகார் ஜானகியின் திரைப்பயணம் உச்சத்தை எட்டியது. பாலும் பழமும், புதிய பறவை, பார்த்தால் பசிதீரும், மோட்டார் சுந்தரம் பிள்ளை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார். அவரது நடிப்பில் இயல்பான உணர்ச்சியும் வசன உச்சரிப்பும் முகபாவனைகளும் தனித்துவமாக தெரிந்தன. அதனால் அவர் வெறும் கதாநாயகியாக மட்டுமல்லாமல் சிறந்த நடிப்பு திறமை கொண்ட நடிகையாகவும் ரசிகர்கள் மத்தியில் தனி இடத்தை பெற்றிருக்கிறார். சவுகார் ஜானகியின் திரைப்பயணத்தில் இயக்குனர் பாலச்சந்தருடன் இணைந்து பணியாற்றிய காலம் மிகவும் முக்கியமானதாக அமைந்தது. எதிர்நீச்சல், இரு கோடுகள், பாமா விஜயம் உள்ளிட்ட திரைப்படங்களில் அவர் ஏற்ற கதாபாத்திரங்கள் வழக்கமான கதாநாயகி பாத்திரங்களை தாண்டி இருந்தன. பெண்களின் உணர்வுகள், குடும்ப சிக்கல்கள் மற்றும் சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்ட கதாபாத்திரங்களில் இவர் சிறப்பாக நடித்தும் இருக்கிறார். இதன் மூலமாக கதாநாயகி என்ற அடையாளத்தை தாண்டி தனது நடிப்பு திறமையால் தனக்கென ஒரு முக்கிய இடத்தை உருவாக்கியும் கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமாவை தாண்டியும் சவுகார் ஜானகியின் கலைப்பயணம் விரிந்தது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் நடித்தும் இருக்கிறார். பல்வேறு மொழிகளில் வெவ்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்ததன் மூலம் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற நடிகையாக திகழ்ந்தும் இருக்கிறார். மொழி மாறினாலும் அவரது நடிப்பின் தனித்துவம் ரசிகர்களிடம் தொடர்ந்து வரவேற்பை பெற்றது. காலம் மாறிய போது கதாநாயகி கதாபாத்திரங்களிலிருந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்கு சவுகார் ஜானகி மாறினார். ஆனால் நடிப்பிலிருந்து அவர் விலகவில்லை. அம்மா, மாமியார், குடும்பத்தின் மூத்த பெண் என வயதுக்கும் கதைக்கும் ஏற்ற பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்றும் நடித்திருக்கிறார். தில்லுமுள்ளு, சினிமா பைத்தியம், ஹேராம் உள்ளிட்ட படங்களில் அவரது நடிப்பு ரசிகர்களால் பாராட்டப்பட்டது. ஒரு தலைமுறையில் கதாநாயகியாக அறிமுகமான அவர் அடுத்த தலைமுறையிலும் குணச்சித்திர நடிகையாக தொடர்ந்து தனது இருப்பை பதிவு செய்தார். திரையுலகில் தலைமுறைகள் மாறினாலும் சவுகார் ஜானகியின் பயணம் நீண்டு கொண்டே சென்றது. கருப்பு வெள்ளை திரைப்படங்களின் காலத்தில் தொடங்கி அவரது திரைப்பயணம் வண்ண திரைப்படம், டிஜிட்டல் சினிமா என பல மாற்றங்களை கடந்து சென்றது. புதிய தலைமுறை நடிகர்களுடன் அவர் இணைந்தும் நடித்தார். 2019 வெளியான தம்பி, 2020 வெளியான பிஸ்கோத் உள்ளிட்ட படங்களிலும் அவரது பங்களிப்பு தொடர்ந்தது. பல ஆண்டுகளாக சினிமா மற்றும் நாடகத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக சவுகார் ஜானகிக்கு பல்வேறு விருதுகளும் கௌரவங்களும் கிடைத்தன.
குறிப்பாக 2022ஆம் ஆண்டு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இது பல சதாப்தங்களாக அவர் ஆற்றிய கலைப்பணிக்கு கிடைத்த மிகப்பெரிய தேசிய அங்கீகாரங்களில் ஒன்றாக மாறியது. சவுகார் ஜானகியின் வாழ்க்கை என்பது ஒரு நடிகையின் வெற்றி கதை மட்டுமல்ல, காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து பயணித்த ஒரு கலைஞரின் வரலாறு. கதாநாயகியாக தொடங்கி பல மொழிகளில் நடித்து முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பணியாற்றி இயக்குநர்களின் சவாலான கதாபாத்திரங்களை ஏற்று பின்னர் குணச்சித்திர நடிகையாகவும் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார். பல தலைமுறைகளை தாண்டி தனது நடிப்பால் ரசிகர்களின் நினைவில் நிலைத்திருக்கும் சவுகார் ஜானகி தென்னிந்திய திரையுலகின் மறக்க முடியாத நடிகைகளில் ஒருவராக தொடர்ந்து நினைவு கூறப்படுவார். காலங்கள் கடந்தாலும் உடல் ஊன்கள் அடைந்தாலும் உலகம் உயிர் உள்ளவரை சவுகார் ஜானகியின் புகழ் பட்டி தொட்டி எங்கும் மண்டுலகம் பரவட்டும். இன்று வயது முதிர்வு காரணமாக சென்னை காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சவுகார் ஜானகி சிகிச்சை பலனின்றி இயற்கை எய்திய அவரது உடல் அன்று சென்றதும் மறைந்தாய் உறவாய், இன்று வந்ததே புதிய பறவை, எந்த ஜென்மத்திலும் ஒரு தடவை நாம் சந்திப்போம் இந்த நிலவை. விண்ணுலகம் சென்று அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி ஜெம் தொலைக்காட்சி சார்பாக இறைவனை பிரார்த்தனை செய்து ஆழ்ந்த வருத்தத்தோடு தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.